கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிஸ்டர் ரத்தியா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்து. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படிங்கிற டாபிக்ல அநேக இடத்தில் பேசியிருக்கிறேன். இந்த இடத்துலையும் அதைவே பேச ஆவியானவர் கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், நாம் ஜீவனுக்குள் நுழைய ஒரு ஆலோசனை கொடுக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்கள், ஏசாயா 9:6 இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? அவர் ஆலோசனை ஆலோசனை கொடுக்க அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய, ஜீவனுக்குள் நுழைய ஒரு ஆலோசனை கொடுக்க யார் பிறந்தார்? ஆலோசனை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் ஆலோசனை. அவருடைய ஆலோசனையை கேட்டு நாம் அந்த ஜீவனுக்குள் நுழைவோமாக. பாருங்கள், நாம் எல்லாரும் பரமேறும் பரிசுத்தவான்கள். யார் பரமேறுகிறார்கள்? பரிசுத்தவான்கள் மாத்திரம்தான் பரமேறுகிறார்கள். பரமேறும் பரிசுத்தவான்கள், இதுதான் நமது டாபிக்காக இருக்கிறது. பாருங்கள், பரலோகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்திற்கு செல்ல யாரை பின்பற்ற வேண்டும்? பரலோகத்திற்கு சென்றவர்களை தான் பின்பற்ற வேண்டும். வேற யாரையும் பின்பற்றக்கூடாது. நான் அவரை பின்பற்றேன், இவரை பின்பற்றேன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது. பரலோகத்துக்குள்ள யார் போனார்களோ அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப பரலோகத்துக்கு யார் போனார்கள்? 7 பேர் பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போனவர்கள், பரலோகம் சென்றவர்கள். ஏனோக்கு ஆதியாகமம் 5:24 உயிரோடு பரலோகத்துக்கு போனார் என்று சொல்லப்பட்டது. சடன்லி கேரிட் அவே, திடீரென்று எடுத்துக் கொள்ளப்பட்டது பரலோகம் அவை. அதனால் ஏனோக்கை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுங்கள். ஆதியாகமம் 5:20 ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து பரலோகம் அவனை எடுத்துக்கொண்டது. திடீரென்று காணாமல் போய்விட்டார். பாருங்கள், அப்ப ஏனோக்கை நாம் பின்பற்ற வேண்டும். அடுத்தது எலியா, 2 ராஜாக்கள் 2:11 திடீரென்று பரலோகம் இழுத்துக் கொண்டது. எலியாவை நாம் பின்பற்ற வேண்டும். 2:13 திடீரென சுழல் காற்றில் பரலோகம் எலியாவை. பின்பு அவன் எலியாவின் மேல் இருந்த கீழே விழுந்த சாட்டையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில் நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று அவர் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார். எலியாவை நாம் பின்பற்ற வேண்டியதுதான். ராஜாக்கள்ல பார்க்கும்போது எலியா என்னென்ன பண்ணாரோ அப்படியே அப்பதான் பரலோகம் திடீரென்று நம்மளையும் எழுதுகொள்ளும். பரலோகத்துக்கு ஏறி போனார். அடுத்தது இயேசு, மார்க் 16:19 இயேசு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக பரமேறினார் என்று எழுதப்படும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். பவுல் 2 கொரிந்தியர் 12 1-8 வரை படிக்கும் போது, பவுல் 3ஆம் வானம் வரைக்கும் நான் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். அதுதான் அங்க போய் பார்த்தா எல்லாருமே மனுஷர் பேசுற பாஷைய பேசுறதே இல்ல, என்னென்ன பாஷையோ பேசிட்டு இருக்காங்க. நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டேன். அங்கு பூதர் பாஷையும் இல்ல, மனுஷர் பாஷையும் இல்ல, 567 மொழி இருக்கு, அதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, என்னமோ ஒரு பாஷையை பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னார். பவுலை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், அடுத்தது யோவான் வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-5 வரை படிக்கும் பொழுது,
யோவான் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அடுத்தது 7வது சிலுவை கள்ளன் பரதேசம் போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாருங்கள், இவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்கு சென்றவர்கள் இவர்கள், அவர்களை நாம் பின்பற்ற புரிந்து கொள்வோமாக. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. படிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் தம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு பிறந்தார். விடுவித்து எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகிறது தான் இயேசு வந்தார். இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்து பரலோக ராஜ்யத்துக்குள் கொண்டு செல்ல அவர் வந்தார். பாருங்கள், கலாத்தியர் கீஷல் தேவன் இருப்பது எந்த இடம்? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16. அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய அப்ப அவரிடம் சேர்க்கப்படுவதை குறித்து நமக்கு எழுதி இருக்கிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்? ஒருவராய் சாவாவில் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் சேரக்கூடாத ஒளியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அண்டர்லைன் பண்ணுவோம். தேவன் எந்த இடத்துல ஒருவரும் சேர முடியாது. அப்படி சேரக்கூடாத ஒளியில அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Who only hath dwelling in light, which no man can approach unto, whom no man hath seen nor can see. சொல்லப்படுகிற வசனத்தை, ஒருவரும் சாவாவும் உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரும் அவருக்கு கனமும் நித்திய ஒருத்தரும் பார்க்க முடியாது, ஒருத்தரும் என்டர் ஆக முடியாது, சேரக்கூடாத ஒளியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த தேவனிடத்தில் நம்மை சேர்ப்பதற்காகத்தான் அதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். சேரக்கூடாத ஒளிக்குள்ள நுழைய நம்மை தகுதியாக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று, அந்த ஒளிக்குள் நாம் மறைய தகுதியாக வந்தார் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவருக்குள் நான் நுழைய வேண்டும். தேவன் எந்த ரூபத்தில் இருக்கிறார்? தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று. ஆதலால் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அந்த ஒளிக்குள் நுழைய ஒரு தகுதியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். படியுங்கள். 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்காக நம்மை தகுதியுள்ளவர்களாக தகுதியாகத்தான் இயேசு வந்தார். தகுதி இல்லாம அந்த ஒளிக்குள்ள போக முடியாது, சேரக்கூடாது ஒளி. உன்னை தகுதியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைய நம்மை தகுதியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. பாருங்கள், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரிடத்தில் நாம் சேரும் சிலாக்கியம் பெற்றிருந்தும் அதை இழந்து போகலாம். சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனிடத்தில் நாம் சேரும் சிலாக்கியம் பெற்றிருந்தும் இழந்து போகக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிப்பார்? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒவ்வொரு நிருபம் எழுத ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:1. பவுல் சில்வாவும் தீமோத்தேயும் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நாம் அவரிடத்தில் அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன் என்றுதான் ஆரம்பிப்பார். எப்போ பார்த்தாலும் அதுதான் அது ஆரம்பிச்சுவார். நிருபங்கள் எழுதும் போது நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுறேன், நாம அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுறேன், இந்த ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் எப்படி உள்ள நுழைகிறது அப்படிங்கறத குறித்து உங்களுக்கு எழுதுறேன், நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதை குறித்து உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லியே எழுதுவாராம். அவை பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த போதும் ஜெபமும் அப்படியே கடைசியாக செய்தார். இயேசுவின் ஆசையும் அதே இருந்தது. யோவான் 17ஆம் அதிகாரம்
11:21 எப்படியாகிலும் மனிதர்களை தேவனிடத்தில் சேர்த்து விட வேண்டும், அதுதான் என் ஆசை என்று அவர் கடைசியாகவே சொன்னார். படியுங்கள், யோவான் 17 அவருடைய ஆசையும் அதுவே. 17:11-21 நான் இனி உலகத்தில் இரேன். பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே இனி நான் உலகத்தில் இருக்க மாட்டேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் தம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே ஒன்றாய் இருக்கணும். நீரும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி இவங்களும் நீர் எனக்கு தந்த இவர்களையும் நம்ம சேர்த்திக்கலாம் பிதாவே. 17:21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் நாம் 2 பேரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களையும் சேர்த்து நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாமே என்று இயேசு ஜெபிக்கிறார். இதுதான் அவருடைய ஆசை. இயேசுவோட ஆசையும் அதேதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பாவம் செய்த ஆதாம் ஏவாளை ஜீவ கனி விளைகிற ஏதேன் தோட்டத்தை விட்டே அவர் துரத்தி விட்டு அன்றைக்கு மறைந்த தேவன் இன்று வரைக்கும் தென்படல, யாருக்குமே தென்படல. அன்றைக்கு மறைந்தார் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தை விட்டே அவர் துரத்தினார் என்று 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 23-24 குறிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மறைந்த தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன? மீண்டும் மனிதன் அவரிடத்தில் சேர்க்கப்படுவது. மீண்டும் மனிதன் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதற்காக அவர் பயங்கர பாடுபட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 பயங்கர பாடுபட்டார். நம்மை எப்படியாகிலும் தேவனிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக அவர் பயங்கர பாடுபட்டார். படியுங்கள், 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு கடைசி லைன் படிங்க. அவர் நகரவாசலுக்கு புறம்பே பயங்கர பாடுபட்டார். எப்படியாகிலும் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பயங்கர பாடுபட்டார். பயங்கர பாடுபட்டார். அந்த ஏறுகின்றார் அந்த பாட்டுல பயங்கர பாடு. ஏன் இந்த பாட்டு? எப்படியாக இருக்கிறவர்களை தேவனிடத்தில் சேர்த்து விடுங்கள். அப்படி பயங்கர பாடுபட்டார். ஏனென்றால் தேவன் ஒளியில் இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளிக்குள் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஒளிக்குள் நுழைய ஒரு தகுதி வேண்டும், இல்லைன்னா பொசிக்கிடும். நரகத்தோட பயங்கரமா இருக்கும். அந்த ஒளிக்குள் நுழைய ஒரு தகுதியாக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். தேவன் எந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எப்படி இருக்கிறார், எந்த ரூபத்தில் இருக்கிறார்? 1 யோவான் 1:5 தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஆதலால் இயேசுவை பற்றி சாட்சி பகரும் போது இந்த பைபிள்ல என்றைக்கு யோவான் 8ஆம் அதிகாரம் 19 பார்ப்போம், ஒளியானது உலகத்துக்கு வந்தது என்று சொல்கிறார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி, இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை குறித்து யார் சாட்சி கொடுத்து? யோவான் 8ஆம் அதிகாரம் 19 படிப்போம். உலகத்திற்கு ஒளி வந்தது என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள், உங்களுடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள், நீங்கள் என்னை அறிந்தீர்கள். யோவான் 8:19 தேவன் ஒளியானது உலகத்துக்கு வந்திருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை அடையாளம் காட்டக்கூட ஒரு ஒளிதான் அடையாளம் காட்டினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒளியுள்ள நட்சத்திரம் பிரகாசித்தது. அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு நேராக ஒரு ஒளிதான் வழி நடத்தி கொண்டு போனது. தேவன் ஒளியாய் இருக்கிறார். இயேசுவை வழிகாட்டக்கூட ஒரு ஒளிதான் வந்தது இந்த உலகத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த உலகத்திலே ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தகுதி இருக்கிறது. தகுதி இல்லாமல் எந்த இதுக்கும் போக முடியாது. அதே போல பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய, அந்த ஒளிக்குள் நுழைய ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதியாக இயேசு வந்தார். ஏனென்றால் பரலோகம் முழுவதும், இயேசு மட்டும் ஒளியில் இல்லை, பரலோகம் முழுவதும் ஒளியாய் திரிகிறது என்று எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் அத்தனையும் ஒரே மின்னலின் தோற்றமாய் ஓடி திரியும். இயேசு மட்டும் ஒளி அல்ல, பரலோகத்தில் இருக்கிற ஜீவன்கள் அத்தனை பேரும் ஒரே மின்னலின் தோற்றமாய் ஓடி திரிகிறாங்களாம். ஒரு மின்னலை பார்க்க முடியாது. நம்ம ஒரே பரலோகம் முழுவதும் ஒளியா இருக்குதாம். படியுங்கள் 1:14. அந்த ஜீவன்கள் மின்னல்களின் தோற்றங்கள் போல ஓடி திரிந்தன. எப்படி பரலோகத்தில் எப்படி ஓடி திரிகிறது?
மின்னலின் தோற்றமாய் ஓடி திரியுது. எத்தனை பேர் பாருங்கள், தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே எத்தனை மின்னல்கள் ஓடி திரியுது. ஒரு மின்னலை பார்க்க முடியாது, கோடா கோடி பேராம், கோடா கோடி மின்னல் ஓடி திரினான். உள்ள நுழையணும்னா எப்படி படிங்கள்? 7:10 தானியேல் 7ஆம் அதிகாரம் 10. எத்தனை ஜீவன்கள் ஓடி திரிகிறது? அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவரை சேவித்தார்கள். கோடா கோடி பேர் ஓடி திரிகிறார்கள். ஒண்ணு எண்ணவே முடியலங்கிற யோவான் சொல்கிறார், கடற்கரை மணலத்தை எண்ணவே முடியல என்னால. அத்தனை ஜீவன்கள் கோடா கோடி பேர். கோடா கோடி மின்னல பார்க்க முடியுமா? உள்ள நுழைய முடியுமா? பொசிக்கிறோம், பகுதியில பொசிக்கிறோம். சாது சுந்தர் சிங் தன் சுய சரிதையில ஒண்ணு எழுதியிருக்கிறார். என்னன்னு எழுதியிருக்கிறார்? ஒரு மனுஷன் இந்த பூமியில என்ன செய்தானா, பாவத்தோட செத்து போயிட்டான். பாவம் மன்னிக்கப்படாமல் இறந்தவர்களுடைய நிலைமை, எல்லாரும் பாவிகள், ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஒளிக்குள் நுழைய முடியும். அந்த பாவம் மன்னிக்கப்படாம என்ன செய்துட்டான்? அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டான், இறந்துட்டான். இறந்த உடனே இயேசுகிட்ட போயாச்சு. போன உடனே அவர் சொல்றாராம், நீ இந்த பக்கம் போ, நரமா இந்த பக்கம் போ. அப்போ இந்த பக்கம் மாற்றம். அப்போ அவன் கத்துறானா, ஆண்டவரே உண்மைத்தான் என் குல தெய்வமா வச்சிருந்தேன், என்னை எப்படி நீங்க நரகத்துக்கு போன்னு சொல்றீங்க? இந்த பக்கம் போகிறீங்க, அங்க எரியுதே, பயங்கரமா எரியுதே, தாங்க முடியல, எல்லாம் கத்துறாங்க. அந்த இடத்துக்கு என்னை அனுப்புறீங்க, தயவு செய்து என்னை எப்படியாவது, நீங்க தான் என் குல தெய்வம், அதனால நீங்க என்ன செய்யுங்க, மோட்சத்துக்கு கூட்டிட்டு போயிருங்க ஐயா அப்படின்னு கெஞ்சினாமா. எப்பா, நான் ஒன்னும் இந்த மோட்சத்துக்கு நரகத்துக்கு அனுப்புறது இல்ல, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும் பூமியிலேயே, அப்பதான் இங்க வர முடியும். அப்படியே அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாவது என்னை மோட்சத்துக்கு கூட்டிட்டு போ, எப்படி ஆகிலும் மோட்சத்துக்கு கூட்டிட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது, சரி அந்த அதுக்குள்ள போக முடியாதுப்பா, அதுக்கு தகுதி இல்லப்பா, நீ இல்ல எனக்கு தெரியாது, எப்படியாவது கூட்டிட்டு சரிப்பா கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு முன்னாடி நடந்து பணியிட்டு போறாராம், போறாராம். பின்னாடி வந்துகிட்டே இருந்துச்சான், பின்னாடியே வந்துச்சுதான். அவரு ஒளிக்குள்ள போகுது, பயங்கர ஒளியாம், தாங்க முடியலையாம், தகுதியிலேயே. உடனே உள்ள போனது இன்னும் பயங்கரமான ஒளிக்குள்ள அவர் போகிறாராம். சேரக்கூடாத ஒளி, என்ன ஒளியே? ஒருத்தரையும் சேரும் அந்த ஒளிக்குள்ள நுழையிறாங்க. இவன் அப்படியே தக்க பிடிச்சு உள்ள வந்துட்டே தானா, ஒரு கட்டத்துல சேரக்கூடாத ஒளிக்குள்ள போனோட்டாமான்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா ஆளை காணோம், நரகத்திலேயே போய் விழுந்துட்டான். அப்போ அவர் கேட்டாராம், ஏப்பா நரகத்தில் உன்னை மோட்சத்துக்கு தானே கூட்டிட்டு போனேன், ஏன் நரகத்திலே போய் விழுந்துட்டேன்? ஐயோயோ, அந்த ஒளிக்கு இந்த நரகமே பெட்டர் போல இருக்குது அப்படின்னு. நரகத்திலே போயிடலாம் போல இருக்கு, அவ்வளவு பயங்கரமா சுடுது. அந்த ஒளிக்குள்ள வர முடியல. நாம் எல்லாரும் ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய நம்மை தகுதியாக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தாரே. கலாத்தியரில் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அது போல ஏன் அவரிடத்தில் சேர முடியவில்லை, நம் தேவனிடத்தில் ஏன் நெருங்க முடியவில்லை என்றால், சங்கீதம் 97:3 fire shall before him என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினி நதியே அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஓடுதான். அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அக்கினி அவருக்கு முன் சென்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் வாயை திறந்த அக்கினி தான் வருதான். குப்பு குப்புன்னு அக்கினியவே சுவாசமா உள்ள இழுக்கிறாராம், அப்படியே வெளியே கொப்பளிக்கிறாராம் அக்கினிய. வாயில, அவர் வாயிலிருந்து என்ன புறப்படுகிறது பாருங்கள். 2 சாமுவேல் 22:9 அவர் சுவாசமே அக்கினி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அப்படியே வாயை பார்த்தா குப்பு குப்புன்னு அக்கினி புறப்படுது. அடுத்தது 18ஆம் சங்கீதம் 18:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் சுவாசமே அக்கினி. நம்ம காற்று தானே சுவாசிக்கிறோம். அவர் இயேசு என்ன பண்றாரா, அக்கினியை சுவாசிச்சு அக்கினியவே வெளியே விடுறாராம். மூக்குல சுவாசிச்சு வாய் வழியா அக்கினியவே வெளியே விடுறாராம். குப்பு குப்புன்னு. இதை பார்க்க முடியுமா? படியுங்கள். அவர் சுவாசமே அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அக்கினி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். Devouring fire from his mouth. அக்கினியை உள்ளே இழுத்து அப்படியே வெளியே விடுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எப்படி போய் கொண்டிருந்தார் பாருங்கள். எப்படி போய் உபாகமம்
அதிகாரம் 33 அவர் அக்கினி தேவன் அக்கினி ஸ்தம்பமாக தான் போய் கொண்டிருந்தார். 20 லட்சம் ஜனங்களுக்கு முன்பாக 40 வருஷம் முன்னாடி அக்கினி தான் போயிட்டு இருக்கணும். அக்கினி தேவன் பாருங்கள் 1:33 அக்கினி ஸ்தம்பம் சீனாய் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் இரவில் பண்ணுங்க. அக்கினி ஸ்தம்பமாக தான் அவர் போய் கொண்டிருந்தார். பாருங்கள், சீனாய் மலையில் இந்த பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது 10 கட்டளை வாங்கும் பொழுது மோசே சீனாய் மலைக்குள் போனார். அந்த மலையே பத்திட்டு எரிஞ்சுதான். இந்த 10 கட்டளை அவர் மலையிலே இறங்கும் போது படியுங்கள். யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே மலையிலே இந்த 10 கட்டளையை வாங்கும் பொழுது சீனாய் மலையில் பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது சீனாய் மலையிலே சூளையின் புகையை போல எழும்பி அக்னியிலே பத்தியிட்டு எரிந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினி இறங்கினபடியால் அது முழுவதும் பத்தியிட்டு எரிந்து புகை காடாய் காட்சி அளித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10 கட்டளை அக்னி வாங்கும் பொழுது மலையை பத்திட்டு எரிஞ்சு இன்னைக்கு கூட புல்லு முளைக்கிறது. அந்த போட்டோ நானே வச்சிருக்கேன். பாருங்கள், the Lord descended upon Mount Sinai in fire. The whole mount quaked greatly. பயங்கரமா எரிஞ்சுதான் மவுண்ட் முழுவதும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திருப்பி வரும்பொழுது எப்படி வருவார் தெரியுமா? ஒரு 2 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 8ஆம் தீப்பிழம்பின் நடுவே அவர் தோன்றுவார். ரகசிய வருகையிலே ஆகாயத்திலே மறுபடியும் அக்கினிக்கு நடுவிலே தோன்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீப்பிழம்பின் நடுவே அவர் தோன்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள் 2 தெசலோனிக்கேயர் 1:8. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அக்கினியில தான் வருவார். அது ஜுவாலித்து எரிகிற அக்கினியில தீப்பிழம்பின் நடுவே அவர் தோன்றுவார். எரிகிற நெருப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரலோகத்திலே ஒரு சிங்காசனத்தை பார்த்தேன். அந்த சிங்காசனமே பத்தியிட்டு எரிகிறது. அந்த சக்கரம் எல்லாம் எரிகிறது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். நெருப்பிலே உட்கார்ந்திருக்கிறார். நெருப்பில் வீற்றிருக்கும் தேவன் எப்படி உள்ள போவார்? அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலை அதின் சக்கரம் எல்லாம் எரிகிற நெருப்பா இருந்தது. சக்கரம் எல்லாம் எரியுது. எரிகிற நெருப்பில் வீற்றிருக்கும் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அக்கினி நதியே அவருடைய சன்னதியில் இருப்பார். அக்கினி நதி லாவா குளம் எரிமலை. அதுல போய் பார்த்துக்கிட்டார். எரிமலையில நான் யாராவது கிட்ட போக முடியுமா? இந்த பூமியிலே போக முடியாது. எரிமலை லாவா எரிமலை குழம்பு அவர் சன்னதியில் இருந்து ஓடுகிறது என்று 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்கினி நதி அவர் சன்னதியிலிருந்து ஓடுகிறது என்று அக்கினிக்குள்ள லாவாக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். நாக்க பாப்போமா? நாக்கை பாருங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 27 நாக்கு எரிகிறதாம். நாக்க நீட்டுறாரா? நாக்கு எரியுதாம். படிங்கள். நாக்கு அவருடைய நாக்கு 30:27 அவருடைய நாக்கு எப்படி இருக்கிறது? இதோ கர்த்தருடைய நாமம் தூரத்திலிருந்து வரும். அவருடைய கோபம் எரிகிறது. புகைக்கிறதுமாய் இருக்கும். அவருடைய உதடு சினத்தால் நிறைந்து அவருடைய நாவு பச்சிக்கிற அவருடைய நாவு பச்சிக்கிற அக்கினி எரியுது. நாக்கு எரியுது. கண்ணை பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கண் எரியுது. His eyes as lamps of fire. வெளிப்படுத்தும் விசேஷம் 1:14 அவருடைய கண் எரிகிறது. நாக்கு எரிகிறது. படியுங்கள். அவருடைய சிரசு மயிரும் மென்மை பச்சை போலவும் உறைந்த மழை போலவும் மென்மையாயிருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா எரியுது. நாக்கு எரியுது. கண்ணு எரியுது. சிங்காசனம் எரியுது. சக்கரமெல்லாம் எரியுது. நெருப்பில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இடுப்புக்கு கீழெல்லாம் எரியுது. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் இடுப்புக்கு கீழெல்லாம் எரியுது.
அவருடைய கால்கள் பிரகாசமான வெண்கலம் கொதிக்கிற மாதிரி கொதிக்கிறான். வெண்கலத்தை உருக்குவாங்கல்ல, அந்த உரைக்குள்ள காலை உருட்டுக்கிறாங்க. இப்படி ஒரு உருவத்தை நீங்கள் வரைய முடியுமா? எப்படி உருவத்தை வரைஞ்சு ஏசு காமிச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு உருவத்தை வரைய முடியும்னா வரையுங்க. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரின் கண்டேன். அக்கினி சாயலா எசேக்கியேல் நல்லா உத்து பார்த்தாங்க. என்னடா இது? சிங்காசனம் எரியுது, சக்கரை எரியுது, கண்ணை பார்த்தா கண்ணு எரியுது, நாக்க பார்த்தா நாக்கு எரியுது, இடுப்புக்கு கீழே எல்லாம் எரியுது. உடனே அக்கினி சாயலாகவே இருக்கிறார் தேவன். அக்கினி சாயலாக தோன்றுகிற ஒருவர் என்று எழுதி மோசேக்கு எப்படி காட்சி எடுத்தார்? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அக்கினிக்குள்ள இருந்துதான் காட்சி அளித்தார். திடீர் என்று முச்சடி பத்தி எரியுது, எரியிற நெருப்புக்குள்ள ஒரு ஆள் நிக்கிறாராம், எரியாம நிக்கிறாராம். இந்த அற்புத காட்சியை கிட்ட வந்து பார்த்தாராம். ஃபர்ஸ்ட் மோசேக்கு தேவன் எப்படி காட்சி அளித்தார்? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே கர்த்தருடைய தூதராக ஒரு முச்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று கொண்டு அவனுக்கு தரிசனமானார். நெருப்புக்குள்ள நின்னுகிட்டு அப்படி பாக்குறாராம் மோசே. மோசே என்று கூப்பிட்டான். நெருப்புல நின்று. அதனாலதான் மோசே எழுதி வைத்தார், தேவனை அக்னியா இருக்கிறார். 3 வார்த்தை தான் பைபிள்ல. தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் அக்னியா இருக்கிறார், தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஏன் பைபிள் சுத்தி தெரியும்? தேவன் வார்த்தையா இருக்கிறார். பாருங்கள், ஜுவாலித்து எரிகிற இனி இயேசு ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு தோன்றுவார். அவர் வருகையும் கூட மின்னலாகத்தான் வரும் என்று பாருங்கள். ஒளியின் வேகம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 மத்தேயு 24-27 படிப்போம். அவருடைய வருகையும் ஒரு மின்னல். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு மத்தேயு 24-27 படிங்க. இயேசு சொன்னது, என் வருகையும் கூட ஒரு மின்னல். அந்த மின்னல் அப்படியே சுழற்றிட்டு போயிருமா பரிசுத்தவான்கள்? அவ்வளவுதான். ஒரு செகண்ட். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும். ஒரே மின்னல், அவ்வளவுதான். இயேசு சொன்னார், என் வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? மின்னல். அவ்வளவுதான். ஒரு மின்னல் வந்து எல்லாம் போயிடும், காணப்படும். அவ்வளவுதான். ஒரு செகண்ட். எப்பொழுதே ஒரு நாம் எல்லாரும் மறுபமாக ஒளியின் வேகம். மின்னல் வந்து ஒளியின் வேகம். ஒளி என்ன வேகம் தெரியுமா? 2 lakh km/s. ஒரு செகண்டுக்கு 2 லட்சம் km/s வருது. அந்த வேகத்தில், ஒளியின் வேகத்தில் அவர் தமது பரிசுத்தவான்களை சுழற்றி கொண்டு போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆதலால் தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்மளையும் ஒளியாக்கத்தான் இயேசு வந்தார். ஏன்னா ஒளிக்குள்ள நுழையணும்னா நம்மளும் ஒளியாயிருக்கணும். நம்மளும் ஒளியானாதான் அந்த ஒளிக்குள்ள, அந்த ஒளியாக்கத்தான் இயேசு வந்தார். ஒளி யோவான் 1:5 படிப்போம். தேவன் என்ன ரூபத்தில் இருக்கிறார்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார். போதும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்மையும் ஒளியாக்குறார். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஒளிதான் ஒளிக்குள்ள நுழைய முடியும். மத்தேயு 5:14. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கிற மாட்டார். நீங்கள் உலகத்துக்கு என்ன செய்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தின் வாடரை காண்பிச்சார் 3 பேர். ஏன் இயேசுவுக்கு 70 சீடர்கள் இருந்தார்கள்? இயேசுவுக்கு 120 சீடர்கள் இருந்தார்கள். இயேசுவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் 3 பேரை தான் கூட்டிட்டு போனார். இந்த 120 பேர்கிட்ட சொன்னா அவங்க எல்லாம் அப்படியே சொல்லிடுவாங்க எல்லாருக்கிட்டையும். 70 சீடரும் அதுக்கு தகுதி இல்லை. 12 சீடர்களும் அதுக்கு தகுதி இல்லை. அதுல 3 பேரை கூட்டிட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்க கிட்ட சொன்னாதான் யாருக்கையும் சொல்லிடாதன்னா சொல்ல மாட்டாங்க. இவங்க 3 பேருக்கு தான் தகுதி இருந்தது இயேசுவின் முகத்தை பார்க்க. பாருங்கள், ஒரு நாள் இயேசு இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பரலோக ராஜ்யத்தின் மகிமையை கொஞ்சம் பாடலை இந்த 3 பேருக்கு காண்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த 3 பேரை கூட்டிக் கொண்டு மறுரூப மலைக்கு போனார் என்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 28 படிப்போம்.
அவர்கள் சொன்ன பின்பு லூக்கா 9:28. அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய். அப்போது இல்லம்மா, லூக்கா 9:27. அவர் பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போனார். யோவானையும் யாக்கோபையும் பேதுரு இந்த 3 பேரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு போய் எங்க போனார்? ஒலிவமலை மேல மருவமலைக்கு கூட்டிட்டு போயிட்டார். 3 பேர் மட்டும் வாங்க. சரி, இந்த 3 பேர் எங்கேயோ கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா திடீர்னு மத்தேயு 17:2 திடீர்னு அவர் முகம் சூரியனாட்ட ஆயிடுச்சு. சூரியன் இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய மேனி. நம்மளையும் சூரியன் ஆக்கிடுவாரு. அப்பதான் அதுக்குள்ள போக முடியும். அதனால திடீர்னு அவர் முகம் என்ன ஆயிடுச்சு? 3 பேர் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. His face shone like the sun. திடீர்னு முகம் சூரியனாட்ட ஆயிடுச்சு. இயேசுவோட இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? செத்தோன்னு வந்துட்டாங்க. 3 பேர் கூப்பிடுறோம். திடீர்னு சூரிய நாட்டம் மாறினா இயேசு கிறிஸ்து செத்தோம் என்றார்கள். உடனே ஒரு ஒளி அவர்கள் மேல் நிழலிட்டது. A bright cloud overshadowed them. இதுதான் ஆவிக்குரிய சரீரத்தின் மகிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே செத்தோம் என்று முகங்குப்புற விழுந்தார்கள் என்று மத்தேயு 17:6. They fell, their faces were greatly afraid என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், உடனே என்ன சொல்லுகிறார்? சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் பயந்தார்கள். பயந்து அந்த அப்பொழுது இயேசு பாருங்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல உடனே முகங்குப்புற விழுந்தாராம். 3 பேர் எந்திரிக்கவே முடியல. இயேசு கையை பிடிச்சு தூக்கி எந்திரிச்சு என்ன சொல்லுகிறார்? அப்ப எந்திரிச்சோங்க, ஐயரே ஐயரே, இயேசு கூப்பிடுறாங்க. ஐயரே ஐயரே, இங்கே இருந்துடலாம், நம்ம பூமிக்கு போகவே வேண்டாம், இந்த மலை மேலேயே தங்கிடலாம். உனக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுடலாம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எனக்கும் ஒரு கூடாரம், உனக்கு ஒரு கூடாரம், இங்கே தங்கிடலாம், போகவே வேண்டாம். திடீர்னு அந்த மலை மேல 2 பேர் பேசுகிறார்களாம். இயேசுகிறார். யார் அது பேசினார்கள்? யார் பேசினார்கள்? 2 பேர் பேசுகிறார்கள். மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:3. அப்பொழுது மோசேயும் எலியாவும் 2 பேர் அண்டர்லைன் பண்ணிக் கொள்வோம். 2 பேர் இயேசுவோடு பேசுகிறார்களாம். மோசே, எலியா. மோசே வாழ்ந்த கட்டம் வேற, 4000 வருஷத்துக்கு பிறகு எலியா வாழ்ந்த கட்டம் வேற. இவங்க 2 பேரும் இயேசு கிட்ட ஏதோ பேசுகிறார்கள். பாருங்கள், ஏதோ பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நமக்கு தெரிந்தபடி இந்த 2 பேர் மட்டும் ஒளி உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவர்களை வைத்திருக்கிறார்கள். 2 பேர் மட்டும், அது மட்டும் தெரியுது. இயேசுவோட அந்த 2 பேர் பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சொல்லுகிறார் 4ஆம் வசனப்படி, அப்போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, நாம் இங்கேயே இருந்திரலாம், கீழே இறங்கி போகவே வேண்டாம். உமக்கு சித்தமானால் இங்கே ஒரு கூடாரம், இங்க ஒரு கூடாரம் போட்டுக்கலாம், இங்க ஒரு வீடு கட்டிக்கலாம், மோசேக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம், எலியாவுக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம். 3 கூடாரம் போட்டுட்டு நாம் இங்கேயே இருந்திரலாம், போகவே வேண்டாம். பரலோக ராஜ்யத்தின் மகிமையை கொஞ்சம் காண்பித்தால் எவனுமே இந்த பூமியில வாசம் செய்ய விரும்பவே மாட்டான். கேது சொல்லுகிறார், இங்கேயே இருந்திரலாம், போகவே வேண்டாம் என்று சொன்னார். பாருங்கள், இதுல 2 பேரை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 பேர்ல கல்யாணம் ஆன மோசே, கல்யாணம் ஆகாத எலியா, 2யும் ஆட்டவே. அப்ப கல்யாணம் ஆயிருந்தாலும் வருகையில போகிறதுக்கு தடை இல்லை, கல்யாணம் ஆகாம இருந்தாலும். இதுல கல்யாணம் ஆன மோசே, கல்யாணம் ஆகாத எலியா, இந்த 2 பேருக்கும் கல்லறை காணப்படவில்லை. இந்த உலகத்துல 2 பேருக்கும் கல்லறை காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் 2 பேரும் பூமியில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல நாமும் வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 170 சீடர்களில் இந்த 3 சீடர்களுக்கு தான் தகுதி இருந்தது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதே போல இயேசுவின் மகிமையை பார்க்க இந்த 3 சீடர்களுக்கு தான் தகுதி இருந்தது. அதே போல பரலோக ராஜ்யத்துக்குள் நுழைய
நம்மை தகுதியாக்க இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். கொலோசியர் 1:12 அது என்ன தகுதி என்பதை நான் சொல்லுகிறேன். ஒளியிலுள்ள ஒளியுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைய நம்மை தகுதி உள்ளவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். தகுதி இல்லைன்னா முடியாது. அப்போ ஜெனரல் தகுதி என்ன தெரியுமா? படியுங்கள். என்ன தகுதி தெரியுமா? 1 கொரிந்தியர் 1:2 நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும். அதுதான் தகுதி, ஜெனரல் தகுதி. நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆகணும். அதுக்கு தான் நம்மை அழைத்தார். எதுக்கு அழைச்சாருன்னே தெரியல, எதுக்கு கிறிஸ்டியனான்னு தெரியல. படியுங்கள். எதுக்கு அழைத்தார்? 1 கொரிந்தியர் 1:2 நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆயிட்டா உள்ள நுழைஞ்சிடலாம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் யாரும் எதுக்கு அழைக்கப்பட்டவர்கள்? நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள் ஆகும். பரிசுத்தவான்கள் ஆகணும்னு தான் உன்னை அழைச்சே இருக்கிறாரு. அதுதான் ஜெனரல் தகுதி. அப்போ called to be saints. நடக்கையெல்லாம் பரிசுத்தம் இருக்க வேண்டும். Be holy in all matters of the conversation என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்களை மட்டும்தான் தன் கையில் அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. வேற யாரும் கிட்ட போக முடியாது என்று. பாருங்கள், கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து சேயீர் மலையிலிருந்து அவர்களோட உதயமாகிற போது பரிசுத்தவான்களோடு கூட தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பரிசுத்தவான்களை மட்டும்தான் தன் கையில் வச்சுட்டு இருக்கிறாராம். அவர் மோசேக்கு காட்சி அளிக்கும் போது பரிசுத்தவான்கள் கையில் வைத்துட்டு இருக்கிறத காண்பித்தாராம். படியுங்கள். 33:2 உபாகமம் 33:2 பரிசுத்தவான்களோடு கூட தரிசனமாகிறான். பரிசுத்தவான்களை மட்டும்தான் நான் வச்சுட்டு இருப்பேன், வேற யாரும் என் கிட்ட வர முடியாதுன்னு பரிசுத்தவான்களோடு கூட தரிசனமானார். உபாகமம் 33:2 The Lord came from Sinai and rose up from Seir, and to them he shined forth from the Mount Paran, and he came with thousands of saints என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமாகிற போது பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு கூட அவர்களுக்கு பிரசன்னமானார் என்று அக்கினிமயமான அவர் காட்சி அளிக்கும் போது, சீனாய் மலையிலிருந்து அவர்களுக்கு காட்சி அளிக்கும் போது thousands of saints, ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட பிரசன்னமானார். ஏன் தெரியுமா? பரிசுத்தவான்களை மட்டும்தான் நாம் வச்சிருக்கிறோம். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் கையில் இருக்கிறார்கள் என்று உபாகமம் 33:3 படிப்போம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்பதே பிதாவின் சித்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது? 1 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3, 1 பேதுரு 1:15, லேவியராகமம் 11:45, லேவியராகமம் 20:7, எபிரேயர் 12:14, எபேசியர் 1:4. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. பரிசுத்தமா இருக்கிறீங்களா? இன்னும் பரிசுத்தமாகிட்டே போ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமளே பரிசுத்தமாக முடியாது, அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அவர் நகர்வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பரிசுத்தம் உருவாக வேண்டும், நமக்குள் பரிசுத்தவானாய் நாம் ஆக வேண்டும் என்றால் என்ன என்று சொன்னால், பாருங்கள், பரிசுத்தம் ஆவியானவர் நம்மேல் அசைவாட இடம் கொடுக்கும் பொழுது நமக்குள் ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் உருவாகிவிடும். பரிசுத்த ஆவியானவர், பாருங்கள், கேப்ரியேல் தூதன் கடந்து வந்து, மரியாளே நீ என்ன பண்ணுகிறாய்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உனக்குள் பரிசுத்தம் உருவாகும் என்று சொல்லுகிறார். ஐயோ எப்படி ஆகும்? புருஷனையே அறியனே என்று சொல்லுகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உனக்குள் பரிசுத்தம் உருவாகும். பரிசுத்த ஆவி நிழலிட, பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் அசைவாட இடம் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பரிசுத்தவான்களாய் மாறிவிடும்.
பரிசுத்தம் உனக்குள் உருவாகும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? படிங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி தேவாவியானவர் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாட இடம் கொடுக்கும் பொழுது பரிசுத்தம் உருவாகிவிடும். ஒழுங்கின்மையான பூமியின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த பொழுது ஒழுங்கினும் ஒழுங்காயிற்று. அதே போல நம் குடும்பம் ஒழுங்கின்மையாய் போனதா? புருஷன் ஒழுங்கின்மையாய் போனாரா? மனைவி ஒழுங்கின்மையாய் போயிற்றா? பிள்ளை ஒழுங்கின்மையாய் போயிற்றா? ஆவியானவர் அசைவாட இடம் கொடு. ஒழுங்கின்மை ஒழுங்காகும். நல்லா குதிக்கணும். இப்ப எனக்கு தெரியுது, ஆயிரக்கணக்கான சபையில் எப்படி நான் பேசுறேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. சாராள் நவரஜி சர்ச்சில், எங்க சர்ச்சில் குதிச்ச குதி ஆவியானவர் அசைவாடுவது. 9 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணிக்கு தான் முடியும் எங்க சர்ச்சு. அது வரைக்கும் குதிப்போம். என்ன குதிப்பீங்க? அவ்வளவு உயரத்துக்கு குதிப்போம். இப்ப குதிச்ச பலன் இப்பதான் எனக்கு தெரியுது. பாருங்க, எங்க சர்ச்சில் நடுவுல ஒரு மாட்டு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. மாடை கட்டுறாங்களே, அந்த கயிறை கட்டி வச்சிருப்பாங்க நடு சர்ச்சில். நான் நினைச்சேன், எனக்கு தெரியவே தெரியாது, கடைசி தான் தெரியும். நான் கேட்டேன் ஒரு பாஸ்டர், ஏன் பாஸ்டர் இப்படி கட்டி வச்சிருக்காங்க? நடு ஒரு மாட்டு கையில போட்டு அந்த சர்ச்சுக்கு நடுவுல இவ்வளவு பெருசா கட்டி வச்சிருக்காங்க. அது நான் எதுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம், 3 ஹவர் 5 ஹவர் குதிப்போம். அப்போ குதி இவ்வளவு உயரத்துக்கு நானா எவ்வளவு என்னை 4 பேர் 5 பேர் குதிப்பாங்க. அப்புறம் குதிப்பேன், 5 பேர் குதிப்பாங்க கையில. இவ்வளவு உயரத்துக்கு குதிப்போம். குதிக்கும் போது ஆம்பளை எல்லாம் குதிச்சு பொம்பளை மேல விழுந்து, பொம்பளை எல்லாம் குதிச்சு ஆம்பளை மேல விழுந்து பிறழுவாங்க. அதுக்காகத்தான் நடுவுல ஒரு கயிறு கட்டி வச்சிருக்கிறாங்க, மாட்டு கயிறு. இங்க இருக்கிறதெல்லாம் குதிச்சு அங்க ஒழுகா, அங்க விழுவும், அங்க இருக்கிறதெல்லாம் குதிச்சு இங்க விழுவும். இந்த குதிக்கிறோட தன்மை அசைவாடுகிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். இங்க பாருங்க, ஆவியானவர் அசைவாட இடம் கொடுக்கறது இல்ல. சிலர் நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா பக்கத்துல நல்லா பாடுறாங்க, எல்லாம் ஆவியில நிரம்புறாங்க. இந்த அம்மா வடை தட்டிட்டு வந்துட்டு வந்துட்டு. அப்ப நான் கேட்டேன், ஏமா எல்லாரும் குதிக்கிறாங்க ஆவியில, அப்படி நீ மட்டும் வடை தட்டிட்டு? நான் ரகசிய கிறிஸ்தவர். இவங்கெல்லாம் ரகசிய கிறிஸ்தவர்களா என்ன? பாருங்கள், ஆவியானவர் பழைய புதிய ஏற்பாட்டில் இறங்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கூடி இருக்கிற இடமே அசைவோம். அந்த அளவுக்கு குதிப்பாங்க. சாதாரண இடமே அசைஞ்சிட்டோம். ஆவியானவர் அசைவாட இடம் இருக்கிறது இப்படி இல்ல, கூடி இருக்கிற இடமே அசைந்தது. 2 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து வீடு முழுவதும் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அடிக்கிற முழக்கத்தோடு சத்தத்தோடு இறங்குவார். அமர்ந்தது. அவங்க கூடி இருக்கிற இடமே அசைந்தது. இடம் அசைகிற அளவுக்கு குதிக்கும். ஏன் இப்படி குதிக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சுதான் இதுல இவங்களுக்கே அநேகருக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி குதிக்கிறீங்க? பெந்தகோஸ்தார் இந்த கத்துக்க தரீங்க, ஏன் குதிக்கிறீங்க? பரிசுத்தாவியோட தான் சும்மா அமைதியா இது பண்ணுங்களேன், ஏன் குதிக்கிறீங்க? இப்பதான் தெரிஞ்சது, ரொம்ப நாளைக்கு பிறகு அதை விளக்கும். நம்ம மரணம் இருக்குது சரீரத்துல, ஆவியானவர் நித்திய ஜீவன். அந்த மரணம் இருக்கிற சரீரத்துல மரணம் இல்லாதவர் இறங்கினாருன்னா தாங்க முடியாது, ஆட்டோமேட்டிக்கா கத்தவும் துள்ளுது. அதோட இது இப்பதான் தெரியும், மரணத்து மேல இறங்குது. பவுல் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, இவ்வளவு பெரிய ஆவியானவர் இந்த மண்ணு பாண்டத்துல தரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிறார். மண்ணு பாண்டத்துக்குள்ள இறங்கும் போது நிக்க முடியல, அலறுது, கத்துது. ஏங்க இப்படி கத்துறீங்க? அது மரணமில்லாத ஒரு ராஜ்யத்துக்குள் மரணமில்லா தேவன், ஒருவராய் சாகாமையுடையவன். சாகாம இருக்கிறவங்க சாக சரீரத்துக்குள்ள இறங்கினாருன்னா என்ன ஆகுது? குதிக்காம என்ன பண்றது? அதுதான் அசைவு ஏற்படி இடமே அசைஞ்சிருச்சாங்க. அப்படி பலத்த சத்தத்தோடு இறங்கினார். The place was shaken என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாஷையை மாறிவிடும். ஆவியானவர் உங்ககிட்ட இறங்கிட்டாருன்னா முதல் என்ன ஆச்சு? பாஷை மாறி பேசினார்கள். எத்தனை பாஷை பேசினார்கள்? அப்போஸ்தலர் 2, 3, 4 16 பாஷை பேசினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்குதுன்னு சொல்றீங்க, பாஷை மாறவே இல்லையே. கொலை சண்டை கெட்ட வார்த்தை பேசுறீங்களாமே, பாஷை தான் முதல் மாறும். ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன தெரியுமா? பாஷை மாறிவிடும். 16 பாஷை. 2ஆம் அதிகாரம் 3-4 படிங்க. அல்லாமலும் அக்கினிமயன நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில வருத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷை 16 பாஷை என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேற பாஷை பேசுவார்கள். இதுதான் ஆவியானவர் நமக்குள் இறங்கின ஃபர்ஸ்ட் அடையாளம். பாருங்கள், இடம் அசைகிற அளவுக்கு நாம் ஆவியில் நிரம்பும் பொழுது நமக்குள் பரிசுத்தம் உருவாகும். இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, எங்கள் இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி மாறுமே. எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை இடம் அசைகிற அளவுக்கு முடியல? இயேசுவை ஒரு கேள்வி கேட்டார்கள் எல்லாரும். என்ன ஆண்டவரே இவ்வளவு நேரம்? பாருங்கள், லூக்கா 1ஆம் அதிகாரம் 35 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:35 எதற்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும்? தேவதூதன் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் உன்னிடத்தில் என்ன உருவாகும்? பிறக்கும் பரிசுத்தம். பரிசுத்தம். ஆவியில குதிச்சா பரிசுத்தம் உருவாயிடும். இயேசு கிறிஸ்து 8 மைல் நடப்பாராம். யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் இயேசுவும் சீடர்களும் சகல பட்டணத்திற்கும் சகல கிராமத்திற்கும் நடந்து நடந்து பிரசங்கித்தாராம். அப்ப எல்லாரும் கேட்டாங்களாம், என்னங்க நீங்களும் நடக்கிறீங்க, உங்க சீஷர்களும் 120 சீடர்களும் நடக்கிறாங்க, எத்தனை மைல்? 8 மைல் நடக்கிறீங்க. யோர்தான் தொடங்கி கலிலேயா வரைக்கும் அவர் நடந்தார் என்று எழுதி இருக்கிறது. அப்ப இப்போ இவ்வளவு பலன் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்றது இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? மார்க் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியான ஒரு புறாய்போல் தன்மேல் இறங்குகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு என்ன பதில் சொல்லுகிறார்? 4ஆம் அதிகாரம் 18. எப்படி இப்படி நடக்கிறீரே இயேசுவே என்று சொன்னார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அதனாலதான் இப்படி நடக்கிற பலன் கிடைச்சது எனக்கு. பரிசுத்த ஆவி உண்மையில் வந்தால் ஃபர்ஸ்ட் கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? நடக்கிற பலன். சிலர் நடக்க முடியல, எவ்வளவு லேட்டு நடக்க முடியல, கால் வலி சிஸ்டர், கை வலி, முட்டி வலி, ஃபர்ஸ்ட் நடக்கிற பலன் கிடைக்கும். அப்புறம் ஓடுவார்கள், அப்புறம் பறந்தே போயிடும். கர்த்தருக்கு காத்து புது பலன் அடைந்து அழுகுகளை போல சட்டை அடித்து பறந்தே போயிடுவாங்க. அழுகை போல ஈவுகள் போல எழுப்புவார்கள். அழுகு எப்படி சொட்டை அடிச்சுட்டு எழுப்புமோ அப்படி எழுப்பி போவார். பாருங்கள், the spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்ன உடனே மத்தேயு 4:11 என்ன நடக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்ன உடனே யார் யார் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ உடனே என்ன நடக்கும்? அவரே தான் சொல்லுகிறார். மத்தேயு 4:11 அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். அவ்வளவுதான், பிசாசு உன்னை விட்டு விலகி போயிடும். ஆவியானவர் உன்மேல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா பிசாசு உன்னை விட்டு விலகி போவான். யாரும் துரத்தவே வேண்டாம், நீ துரத்தவே வேண்டாம். பிசாசு அவன் உன்னை விட்டு விலகி போவான் ஆட்டோமேட்டிக்கா. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்னு சொன்னா then the devil left him, angels came and ministered to him என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் ஃபர்ஸ்ட் அடையாளம் பிசாசு நம்மை விட்டு விலகி போவான் ஆட்டோமேட்டிக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் நாம் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் வந்தவுடனே நம்மிடத்தில் கிடைக்கக்கூடிய முதல் அடையாளம், அவன் பாவம் செய்ய மாட்டான். இந்த சர்டிபிகேட்டை நாம் எடுத்தால்தான் அந்த ஒளிக்குள் பிரவேசிக்க முடியும்.
இந்த சர்டிபிகேட்டை நம்ம வாங்கி ஆகணும். என்ன சர்டிபிகேட்? 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யவே மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அவன் பாவம் செய்ய மாட்டான் என்கின்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான். அந்த சர்டிபிகேட்டை நீ எடுத்தாங்க. இந்த பூமியில எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படிப்பா இப்படி குடிக்கிற? சின்னப்பா ஃப்ரெண்டு வந்து பழகிட்டான். இவன் சிகரெட் குடிக்க பழகிட்டான், அவன் சிகரெட் குடிக்க பழகிட்டான். ஃப்ரெண்டு வந்தாலும் சரி, பேயை வந்தாலும் சரி, அவன் பாவம் செய்ய மாட்டான் என்கின்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுவான். அந்த சர்டிபிகேட் ஆவியானவர் நம்மேல் அசைவாடினால், நிரப்பினால், நிரம்பி இருக்கணும். பர்சன்டேஜ் பார்த்து நம்மளை தொடுவான். ஆவியில நிரம்புகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள் இந்த மெட்ரோ ரயில் வந்த போது எங்க வீட்டுல கூட்டிட்டு போக சொன்னேன், கொஞ்சம் பார்க்கணும் இல்லையே மெட்ரோ ரயில் இப்படி பூமிக்குள்ள போகுதாமே, கரண்ட்லயே போகுதாமே, அதை போய் பார்க்கணுமே. கரண்ட் அது டச் பண்ணிக்கிட்டே போகுது, கரண்ட்லயே தான் போகுது, அதை டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அதனால அதை கொண்டு போய் கூட்டி காமிக்கல அப்படின்னு சேவி பூமிக்குள்ள போனேன். கரண்ட் ட்ரெயின்ல போகும்போது இப்படி பாக்குறேன், எத்தனை வோல்டேஜ் போட்டுருக்குதுன்னு பாக்குறேன். 50,000 வோல்டேஜ் தொட்டி நான் எழுப்புட அப்படியே அத்தனை ரத்தத்தையும் எழுக்கணும். 50,000 வோல்டேஜ். நீங்க கொண்டு போய் பாருங்க, மெட்ரோ ரயில் எத்தனை வோல்டேஜ்ல ஓடுதுன்னா 50,000 வோல்டேஜ் எழுதி. ஜெனரேட்டர் எல்லாம் கூட 10,000 ஓட முடியுது. ஆனா இது 50,000 வோல்டேஜ்ல நிரம்பி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆவியில நிரம்பும் பொழுது பொல்லாங்கன் நம்மளை தொட்டே பார்க்க மாட்டான். இவ்வளவு வோல்டேஜ்ல இருந்தோம்னா ஆவியில 50,000 வோல்டேஜ்ல இருக்கணும். நம்ம நீ இது கரண்ட் மாதிரி கரண்ட் வந்து 0க்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்துல மெட்ரோக்கும் யூஸ் பண்றாங்க. அது பர்சன்டேஜ் அதிகம். அந்த மெட்ரோவை தொட்டா உடனே சாப்பிடலாம். அதே போலதான் சாத்தான் நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது ஆவியில பொல்லாங்க நம்மளை தொட்டு கூட பார்க்க மாட்டான். அவன் சாப்பிட்டு வந்துருவான். பாருங்கள், படிங்கள், ஆவியில நிரம்புங்கள். ஆவியில் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் என்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். பொல்லாங்க நம்மளை தொட்டு கூட பார்க்க மாட்டான் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆவியில நிரம்பி இருக்கிறவர்களை, 100% நிரம்பி இருக்கிறவர்களை பொல்லாங்கன் தொட்டு கூட பார்க்க மாட்டான். இப்ப நாம அப்படி நிரம்பின சபை எங்களுக்கு ஆவியில. இன்னைக்கு வடகிற சபையை தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா குதிக்கிற சபையை இன்னும் நான் பார்க்கல. நிரம்பி இருக்கிறோம். படிங்கள், ஆவியில நிரம்புகிறவன். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலே உன்னிலும் அன்பு கூறக்கடவும். எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அவன் பாவம் செய்ய மாட்டான் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறான். அவன் தேவனால் பிறந்தபடியினால் காக்கிறான். அவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். தொட்டான். அவன் செத்தான். சாப்பிட்டான். தொட்டு பார்க்க மாட்டான். உங்களை சோதனை வருது. குதி, கிச்சன்ல குதி, நல்ல குதி. நாங்க குதிப்போம் கிச்சன்ல, நல்ல குதி. இப்ப என்ன ஆகுது? நாங்க அதனால இயேசு கூட பேயை தொடர்த்து. நீ பேயை தொடர்த்தவே மாட்டேன். உன்னை பார்த்தோன்னு போயிட்டா. அப்ப இயேசுவை பார்த்துச்சு. அவர் வர்றாரு. வரும் பொழுது ஒரு பெரிய லேகியோன் வந்துச்சு. எதிர்பட்ட உடனே அது போயிட்டாங்க. இவரை தொடர்த்துனா இருப்பாங்க. அது உன்னை பார்த்துட்டா போயிட்டாங்க. என்ன எங்க போற? அதான் பண்ணி மீது அதுக்குள்ள பூந்தட்டா எதுலயாவது பூந்தட்டா அப்படின்னு இயேசு நீ வந்துட்டியே, சரி போந்துக்கோ. அதனால இன்னைக்கு பேய் தொடுற பாஸ்டர்களை நான் பார்த்துக்கிறேன். தலைய புடிச்சு ஆட்டி குத்தி உன் பேர் என்ன, அதே பொய்க்கு பிதா, அது இஷ்டத்துக்கு உழவுது. நான் பார்த்துட்டே இருந்தேன். மாமியார் தான் வச்சாங்குது, கடைசியில இல்ல மருமக தான் வச்சாங்குது. இஷ்டத்துக்கு பேசும். பேர் என்னன்னா அது சொல்லுமா? அதே பொய்க்கு பிதா. அதுலயே போய் பேரை கேட்கிற. உன்னை பார்த்தாலே போகணும். இயேசு பிசாச தொடத்துல, பவுல் தொடத்துல, பேதுரு தொடத்துல இவங்களை பார்த்தாவே பவுல் வரும் பொழுது அசுத்தாவி நுழைதலி புரண்டு கக்கி போகணும். அப்படிதான் போட்டு உன்னை பார்த்த உடனே அசுத்தாவிகள் நுழைதலி புரளணும். இயேசுவை பார்த்ததும் அந்த அசுத்தாவி ஓடி போயிட்டு நுழைதலி புரண்டு போய்விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பொல்லாங்கன் நம்மளை என்ன செய்ய மாட்டான்?
இது உண்மையில நடந்தது, என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான். நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல்ல இருக்கும்போது கடைசியா அந்த இந்த டவுட்டன் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். அப்ப ஹாஸ்டல்ல இருந்து நான் வெளியே கொஞ்சம் தூரத்துல வெளியே வரேன். அப்படியே சுடிதார் போட்டு அப்படியே வரேன். வரும்போது ஒரு நேரம் ஒரு பையன் வந்தான். அவன் ஹிந்திக்காரன் மாதிரி இருக்கு. நேரம் வந்து என் பின்னாடி வந்து அப்படியே கட்டிப்பிடி வந்துட்டான். பார்த்துட்டு அப்படின்ட்டு ஓடுறான். இவன் ஒண்ணுமே செய்யல. என்ன இப்படி தொட்டுட்டு அப்படியே ஓடுறான். திரும்பி இப்படி பார்த்து கொண்டே இருக்கிற மலைய வரைக்கும் ஏன் இந்த ஓட்டம் ஓடுறான் என்னன்னே தெரியலையே. எனக்கு தெரியல. கொல்லாமன் தொட முடியல. இவ்வளவு தூரம் வந்துருச்சு கையா, ஆனா தொட முடியல. அப்பவே ஹாஸ்டல் இருக்கும் போதே என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஃப்ரெண்டுக்கு போய் கேட்டேன், என்னம்மா ஏன் இப்படி ஒருத்தன் வந்து இப்படி ஓடி மறைஞ்சு ஓடியே போயிட்டான். போலீஸுக்கு கூட எதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் சொல்லக்கூட முடியல. ஏன்னா மறைஞ்சு ஓடிட்டான். இல்ல உன் பக்கத்துல யாராவது பார்த்திருப்பான், உன் பக்கத்துல ஏசு நிக்கிறத பார்த்திருப்பான். இல்ல இப்பதான் தெரியுது, ஆவியில அனலு நெருப்பு. கொல்லாமனவனை தொட முடியல. தொட முடியல. என்னமோ ஷாக் அடிக்குது. உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீ இந்த உலகத்தில் கடந்து போகலாம். ஆவியில நிரம்பு என்று சொல்லப்பட்டது. நிரம்பி இருங்கள். கொல்லாமனவனை தொடாம. பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தா தொடுவான். தொட்டு பார்ப்பான் லைட்டா. ஆவியில நிரம்பி இருந்தால் அவன் ஃப்ரெண்டு வந்தாலும் சரி, பேயை வந்தாலும் சரி, அவன் பாவம் செய்ய மாட்டான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. 1 பேதுரு 1:24. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. 1 பேதுரு 2:24. மாம்சம் எல்லாம் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நீதிக்கு பிழைப்பு நடத்துவா. பாவத்துக்கு செத்தே போயிடுவேன். விபச்சாரம் செய்ய மாட்டான், களவு செய்ய மாட்டான், சைடு ரோஸ் வைக்க தெரியாது, முடியல. ஏன் எனக்கு மட்டும் சைடு ரோஸ் வச்சுக்க தெரியாதா? சைடு ரோஸ் வச்சுக்க எனக்கு மட்டும் தெரியாதா? காப்பு கொலுசு கம்மல் ஜிமிக்கி மினிக்கி எல்லாம் மாட்டிட்டு சுத்த தெரியாதா? பாருங்கள், பாவத்துக்கு செத்து ஒரு சரீரம் நீதிக்கு பிழைப்பு நடத்தும். பாவத்துக்கு செத்தே போயிடும். பாவம் செய்ய மாட்டான் என்கின்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் உன்னத பலனால் தரிப்பிக்கப்பட்டு அவருடைய சரீரம் எப்படி சாட்சி எடுத்ததோ அதே போல நம்மளும் சாட்சி எடுக்க வேண்டும். பாவத்துக்கு சென்று உன்னத பலனால் சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று. உடனே அவருடைய சரீரம் எப்படி சாட்சி எடுக்கிறது பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 46 இயேசு கடைசி கேட்ட கடைசி கேள்வி, இந்த உலகத்தில் அந்த சீஷர்களை பார்த்து கடைசி கேட்ட கேள்வி, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் சொல்ல முடியும்? என்னிடத்துல பாவம் இருக்கிறது என்று எவன் சொல்ல முடியும்? உன்னை குறித்து கேட்கலாமா? உங்க புருஷன்கிட்ட, பிள்ளையை குறித்து கேட்கலாமா? பிள்ளைகிட்ட கேட்கணும், அம்மா எப்படிமா, உங்க அப்பா எப்படிமா? இயேசு கேட்கிறார் சீஷர்களிடம், உலகத்தை பார்த்து கேட்கிறார் கடைசி கேள்வி, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்த முடியும்? நம்மளுடைய சரீரமும் அப்படித்தான் சாட்சி எடுக்க வேண்டும். 2வது, அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் என்னன்னு சொல்லிட்டு, ஐயோ குற்றமற்ற ரத்தம், ஐயோ குற்றமற்ற இன்னோசென்ட் பிளட், அவரை போய் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி கூறிக்கொண்டே நாண்டு கொண்டு சென்றார். போகும்போது என்னன்னு சொல்லிட்டு போறான் பாருங்க, மத்தேயு 27:4-5. இன்னோசென்ட் பிளட், அந்த குற்றமற்ற ரத்தத்தை போய் நான் காட்டி கொடுத்து விட்டேனே, குற்றமற்ற ரத்தம் என்று கூறிக்கொண்டே நாண்டு கொண்டு சென்றான். என்னை குறித்து சொல்ல முடியும், ஐயோ அந்த அம்மாவா குற்றமற்ற ரத்தம், அந்த அம்மாவா எந்த குற்றமும் செஞ்சதே, நீ அந்த சாட்சியை எடுத்தாக வேண்டும். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே வாயில் சொல்லிட்டே போறான். குற்றமற்ற ரத்தம், ஐயோ அது குற்றமற்ற ரத்தம் அப்படின்னு 4 பேர் செத்துட்டாங்க. 100 அதிபதி அவர் சிலுவையில் தொங்கும்போது 100 அதிபதி அந்த வழியில விடுறான். ஐயோ இவரையா தூக்குல மாட்டிட்டீங்க, இவரையா சிலுவையில தொங்க வச்சீங்க அப்படியே நெஞ்சில அடிக்கிறானா, மார்புல அடிச்சுட்டு என்னன்னு சொல்லுகிறான் படியுங்கள். 100 அதிபதி
லூக்கா 23:47. அவர் தொங்குவதை பார்த்து, ஐயோ இந்த மனிதன் நீதிபரம், நீதிமான பிடிச்சு நீங்க காட்டி அடிச்சு போட்டீங்களே என்று சொல்லி 100க்கு அதிபதி ஒரு குற்றம் இயேசுவை சனகரிப் நீதிமன்றத்தில் துருவி விசாரிக்கிறான் நீதிபதி. 19ஆம் அதிகாரம் 4-6 அவன் என்ன சொல்லுவான்? லூக்கா 23:14 படி இயேசுவை சனகரிப் நீதிமன்றத்திலே வைத்து கடைசி பிலாத்து துருவி விசாரிக்கிறான். ஒண்ணுமே முடியல. எத்தனை குற்றத்தை சாட்டுறாங்க. துருவி விசாரித்தான். வெளியே வந்து சொல்லுகிறான், இந்த மனிதனிடம் நான் ஒரு குற்றம் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், கையை கழுவிட்டேன். ஒரு குற்றம் மேல் இந்த மனுஷன் விட்டேன். படியுங்கள். இயேசுவை பிலாத்து அவர்கள் நோக்கி ஜனங்களை கலகத்துக்குள் தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷன் இடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் இந்த மனுஷனை எனக்கு எதுக்காக எங்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்கோ? நான் இந்த மனிதனிடம் விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்று நான் இவ்விடத்தில் காணவில்லை, ஒரு குற்றமும் காணவில்லை. நான் எப்படி அவர் கூட்டு தண்டனை கொடுக்கிறது? இந்த மனிதனிடம் நான் ஒரு குற்றமும் காணவில்லை. இப்படி ஒரு சரீரம் இந்த வேகத்தை சாட்சி இருக்கிறோம். புருஷனிடம் மனைவி, மனைவியிடம் புருஷன். உங்களை பத்தி கேட்கணும். சுத்தி இருக்கிறவங்க இந்த மனிதனிடம் நாம் பொறுப்பேற்று பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் உருவாகும் பொழுது நீ பரிசுத்தம் உனக்குள் உருவாகி பாவம் செய்ய மாட்டான் என்கின்ற நிலைமைக்கு நீ தள்ளப்படுவாய். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட இடம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதில் நிரம்பி இருப்போமாக. கர்த்தரின் வசனத்தை ஆசீர்வதிப்பார். செய்தி கொடுத்த சகோதரருக்கு கரங்களை கட்டி